Question. இந்தியாவில் எந்த அமைப்பின் மையங்களை அரசாங்கம் மூட திட்டமிட்டுள்ளது? Option A. தேசிய காசநோய் நிறுவனம். Option B. தேசிய போலியோ கண்காணிப்பு வலைப்பின்னல். Option C. தேசிய எய்ட்ஸ் ஆராய்ச்சி நிறுவனம். Option D. தேசிய வெக்டார் மூலம் பரவும் நோய்கள் கட்டுப்பாட்டு திட்டம். The correct answer is தேசிய போலியோ கண்காணிப்பு வலைப்பின்னல். question. சமீபத்தில் எந்த மாநிலம் விமான எரிபொருள் மீதான வாட் வரியை 4 விழுக்காடு ஆக குறைத்தது? Option A. ஜார்க்கண்ட். Option B. மேற்கு வங்காளம். Option C. பீகார். Option D. ஒடிசா. The correct answer is பீகார். question. அரவல்லி பசுமை சுவர் திட்டம் இந்தியாவின் பழமையான மலைத்தொடர்களில் எதை புதுப்பிக்க இலக்கு கொண்டுள்ளது? Option A. இமயமலை. Option B. மேற்கு தொடர்ச்சி மலைகள். Option C. அரவல்லி. Option D. கிழக்கு தொடர்ச்சி மலைகள். The correct answer is அரவல்லி. question. எந்த விண்வெளி நிறுவனம் பேஸ் சிஸ்டம்ஸுக்கு ஏவுகணை கண்காணிப்பு செயற்கைக்கோள்களுக்காக $1.20 பில்லியன் ஒப்பந்தத்தை வழங்கியது? Option A. நாசா. Option B. இஸ்ஸா. Option C. விண்வெளி படை. Option D. இஸ்ரோ. The correct answer is விண்வெளி படை. question. லேடாக் சமீபத்தில் எத்தனை மொழிகளை கலாச்சார மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்தில் அதிகாரப்பூர்வ மொழிகளாக அறிவித்துள்ளது? Option A. 3. Option B. 4. Option C. 5. Option D. 6. The correct answer is 5. question. எந்த அமைப்பின் ககன்யாத்ரி வரவிருக்கும் ஆக்சியம் 4 பணியின் போது நுண்ணீர்ப்பு ஆராய்ச்சி சோதனைகளை மேற்கொள்ள உள்ளார்? Option A. நாசா. Option B. இஸ்ரோ. Option C. இஸ்ஸா. Option D. JEXA. The correct answer is இஸ்ரோ. question. எந்த அமைப்பு கொடிய இரத்தக் கட்டிகளை தடுக்க செயற்கை நொதியை உருவாக்கியது? Option A. எய்ம்ஸ். Option B. IIT டெல்லி. Option C. இந்திய அறிவியல் நிறுவனம். Option D. ஜவஹர்லால் நேரு மேம்பட்ட அறிவியல் ஆராய்ச்சி மையம். The correct answer is இந்திய அறிவியல் நிறுவனம். question. எந்த யூனியன் பிரதேசத்திற்கான புதிய இட ஒதுக்கீடு மற்றும் இருப்பிட விதிகளையும் மையம் அறிவித்துள்ளது? Option A. ஜம்மு மற்றும் காஷ்மீர். Option B. லேடாக். Option C. சண்டிகர். Option D. டெல்லி. The correct answer is லேடாக். question. எந்த மாநில அரசாங்கம் பழங்குடியினருக்கான STS தனி ஆணையத்தை அங்கீகரித்தது? Option A. மத்திய பிரதேசம். Option B. சத்தீஸ்கர். Option C. மகாராஷ்டிரா. Option D. ஒடிசா. The correct answer is மகாராஷ்டிரா. question. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எங்கு தொடங்கும், மேலும் அதில் என்ன அடங்கும்? Option A. டெல்லி மக்கள் தொகை எண்ணிக்கை மட்டும். Option B. மும்பை மக்கள் தொகை மற்றும் பொருளாதார ஆய்வு. Option C. ஜம்மு மற்றும் காஷ்மீர் மற்றும் உத்தரகண்ட் மக்கள் தொகை மற்றும் சாதி கணக்கெடுப்பு. Option D. சென்னை மக்கள் தொகை மற்றும் வீட்டுவசதி ஆய்வு. The correct answer is ஜம்மு மற்றும் காஷ்மீர் மற்றும் உத்தரகண்ட் மக்கள் தொகை மற்றும் சாதி கணக்கெடுப்பு. question. ஏப்ரல் 2026க்குள் பிரிட்டன் எந்த நாட்டிற்கு 1,00,000 ட்ரோன்களை வழங்க திட்டமிட்டுள்ளது? Option A. போலந்து. Option B. உக்ரைன். Option C. லித்துவேனியா. Option D. பின்லாந்து. The correct answer is உக்ரைன். question. எந்த நாட்டுடன் இந்தியா முக்கிய துறைகளில் உறவுகளை மேம்படுத்துவதற்கான வழிகளை விவாதித்து வருகிறது? Option A. பிரான்ஸ். Option B. அமெரிக்கா. Option C. ஐக்கிய இராச்சியம். Option D. ஜெர்மனி. The correct answer is ஐக்கிய இராச்சியம். question. இந்தியாவை எதிர்த்து தோல்வியடைந்த பிறகு எந்த நாடு HQ-19 வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்க முயல்கிறது என்று கூறப்படுகிறது? Option A. ஈரான். Option B. சீனா. Option C. பாகிஸ்தான். Option D. துருக்கி. The correct answer is பாகிஸ்தான். question.
எந்த அமைப்பு சமீபத்தில் ஒரு ஜிகாவாட்ஸ் அசாம் சூரிய சக்தி திட்டத்திற்கான $434 மில்லியன் கடனை ரத்து செய்தது? Option A. உலக வங்கி, Option B. IMF, Option C. ADB, Option D. பிரிக்ஸ் வங்கி. The correct answer is ADB. question. பாகிஸ்தான் எந்த நாட்டுடன் இணைந்து UNSC-இன் தலிபான் தடைகள் குழுவிற்கு தலைமை தாங்க உள்ளது? Option A. சீனா, Option B. அமெரிக்கா, Option C. பாகிஸ்தான், Option D. ரஷ்யா. The correct answer is பாகிஸ்தான். question. பாராளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் எந்த தேதியிலிருந்து தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது? Option A. ஜூன் 21, Option B. ஜூலை 1, Option C. ஜூலை 21, Option D. ஆகஸ்ட் 1. The correct answer is ஜூலை 21. question. எந்த நாட்டின் பாதுகாப்பு மந்திரி ரிச்சர்ட் மார்ல்ஸ் சமீபத்தில் இந்தியாவில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்தார்? Option A. ஐக்கிய இராச்சியம், Option B. அமெரிக்கா, Option C. ஆஸ்திரேலியா, Option D. பிரான்ஸ். The correct answer is ஆஸ்திரேலியா. question. சமீபத்தில் எந்த நாடு பங்காபந்துவை ஒரு முக்கிய சட்டத்திலிருந்து நீக்கியது மற்றும் சுதந்திரப் போராட்ட வீரர்களை மறுவரையறை செய்தது? Option A. நேபாளம், Option B. இலங்கை, Option C. வங்காளதேசம், Option D. மியான்மர். The correct answer is வங்காளதேசம். question. எந்த அமைப்பில் இந்திய அரசு புதிய தேசிய கொள்கையை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது? Option A. குழந்தைகள், Option B. மூத்த குடிமக்கள், Option C. பெண்கள், Option D. மாற்றுத்திறனாளிகள். The correct answer is மூத்த குடிமக்கள். question. எந்த காலத்திற்கு இந்தியா சர்வதேச நிர்வாக அறிவியல் நிறுவனத்தின் தலைவர் பதவியை வென்றுள்ளது? Option A. 2024 முதல் 27 வரை. Option B. 2025 முதல் 28 வரை. Option C. 2026 முதல் 29 வரை. Option D. 2027 முதல் 30 வரை. The correct answer is 2025 முதல் 28 வரை.